أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதனிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் உயர்ந்த குணங்கள், நற்குணங்கள் தான் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்க வேண்டியது. எல்லாவற்றையும் அழகுபடுத்தக்கூடியது குணமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. ஒரு மனிதனுடைய பதவிக்கு அழகு நற்குணமே, ஒரு மனிதனுடைய செல்வத்திற்கு அழகு நற்குணம்தான். ஒரு மனிதனிடம் கல்வி அறிவு இருக்கிறது என்று சொன்னால் அந்த கல்வி அறிவை அழகுபடுத்துவதும் செல்வம்தான். ஒரு மனிதனிடம் இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வணக்க வழிபாட்டுக்கு அழகு சேர்ப்பது அவரிடம் நற்குணம் இருப்பது தான். ஒரு மனிதனிடம் நற்குணம் என்பது, அறிஞர்கள் சொல்வார்கள், மீனுக்கு தண்ணீர் எப்படியோ அப்படித்தான். தண்ணீரை விட்டு மீன் பிரிந்து விட்டால் அதனுடைய கதி என்ன? அதே போலத்தான் ஒரு மனிதனிடம் எது ஒன்று இருந்தாலும் சரி, நற்குணம் இல்லை என்று சொன்னால் அவன் மனிதன் அல்ல. நற்குணத்தை கொண்டுதான் சமூகங்கள் உயருகிறது. நற்குணத்தை இழப்பதால் சமூகங்கள் தாழ்ந்து போகிறது. இதுதான் உலக நியதியாக இருக்கிறது. எனவேதான் மார்க்கம் குணத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறது. ஹதீசுகளிலே நற்குணத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னதனுடைய காரணமும் அதுதான். இந்த குணங்களை கொண்டுதான் எல்லோரும் உயர்வு பெறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழகுபடுத்தியது எது? குணம்தான். அல்லாஹ் அவர்களுடைய குணத்தை தான் சொல்வான், லஅலா ஹுலுகின் அதீம் என்று. உங்களிலே சிறந்தவர்கள் நற்குணமுடையவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க. அருமையானவர்களே, அந்த வகையிலே தான் நற்குணங்களில் ஏராளமான குணங்கள் இருக்கிறது. அதிலே ஒரு குணம் வஃபா என்று சொல்வார்கள். வஃபா என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு கொண்டவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், இவர்களை எல்லாம் மறக்காதிருப்பது, பிறருடைய ஹக்கை, பிறருடைய உரிமைகளை மறுக்காமல் இருப்பது, இதுதான் வஃபா என்பது. இந்த வார்த்தையானது அழகான பொருள் நிறைந்த ஒரு வார்த்தை. ஒவ்வொரு இடத்திலும் அதற்கு அந்த இடத்திற்கு ஏற்றவாறான பொருள் அமையும் வஃபா என்று சொன்னால். இந்த வஃபாங்கிற குணம் மிக உயர்ந்த குணம். இது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்க வேண்டும், நண்பர்களுக்கு இடையில் இருக்க வேண்டும். வியாபாரிகளத்தில் தொடர்பு, 2 பேர் கூட்டாளிகளாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள்ட்ட வஃபா இருக்கணும். ஒவ்வொரு இடத்திலும் அதற்குரிய பொருள் அமையும். இந்த வஃபாங்கிற குணம் இன்றைக்கு நம்மில் பலரிடத்திலே கிடையாது. கணவன் மனைவி வாழ்க்கையை எடுத்துக்கொள்வோமே, இந்த வாழ்க்கையில் வஃபாங்கிறது என்ன? கணவன் மனைவியாக இணைந்தவர்கள் காலத்துக்கும் ஒருவர் மற்றவரை உள்ளத்தில் அவங்களுடைய நேசத்தை சுமக்கணும். கணவனுடைய நேசம் மனைவி உள்ளத்தில் இருக்கணும், மனைவியினுடைய அன்பு கணவன் உள்ளத்தில் இருக்கணும். வாழும் காலத்தில் மட்டுமல்ல, வாழ்ந்த பிறகும் ஒருவர் மற்றவரை விட்டு பிரிந்த பிறகும் இருக்கணும். ஒரு அறிஞர் இருந்தாங்க, அல்லாமா மிக்ரீஸி என்று ஒரு அறிஞர். ஒரு பெண்ணை நிக்காஹ் செய்தாங்க. அழகான பெண், நற்குணம் உள்ள ஒரு பெண், 2 குழந்தைகளையும் பெற்றெடுத்தாங்க. அந்த அம்மா சீக்கிரமாக மௌத்தாயிட்டாங்க சின்ன வயசுல. ஆனாலும் அவருக்கு அந்த மனைவி மீது அவ்வளவு பிரியம். தினமும் அந்த மனைவிக்காக இஸ்திக்பார் செய்வார், ஏதாவது ஓதி நன்மை எத்தி வைப்பார். அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. மனைவிக்கு குர்ஆன் ஓதி நன்மையை சேர்ப்பிக்கிறது அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். அந்த பெண் அவரால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு பெண். ஒரு நாள் கனவுல தன்னுடைய மனைவியை பார்க்கிறார். மனைவிட்ட கேட்கிறாரு, நான் தினமும் உனக்காக அனுப்புகிறேனே, அது உனக்கு வருகிறதான்னு கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, ஆமா, நீங்க செய்கிற இஸ்திக்பார், எனக்காக நீங்க செய்கிற துவாக்கள் எல்லாமே வருகிறது, ஆனா அதற்கெல்லாம் நான் பிரதி உபகாரம் செய்ய முடியவில்லையேன்னு சொல்றாங்க அந்த அம்மா. இப்போ அவர் சொன்னாரு, கவலைப்படாத, நான் சீக்கிரமாக உன்னை சேர்ந்துருவேன்னு சொன்னார். இப்போ என்ன காட்டுகிறது இந்த கனவு? பிரிந்து அந்த உலகத்திற்கு போன பிறகு அந்த பெண்ணும் அவரை மறக்கல்ல, அவரும் அந்த மனைவியை மறக்கல்ல. இது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற வஃபா என்பது. இதெல்லாம் இந்த புரிந்துணர்வு இருந்தா இந்த தலாக்கு பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், இந்த வாழ்க்கையை ஒரு அர்த்தமற்றதாக இன்றைக்கு ஆக்கியிருக்கிறது. அவ்வளவு பிரச்சனைகளை பார்க்கிறோம்.
எவ்வளோ அழகானது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில ஒருவர் மற்றவர் மீது எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும், அதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. அருமையானவர்களே, வஃபானா அதுதான். என்னோட ஒரு தடவை ஒருத்தர் தொடர்பு கொண்டா நான் காலத்துக்கும் அவரை மறக்க கூடாது. அல்லாஹ் சொல்வான், வமா வஜதனா லிஅக்ஸரிஹிம் மின் அஹத், பெரும்பாலான மனிதர்களிடத்தில் இந்த வஃபாங்கிற குணமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வஃபாங்கிற குணம் அவங்களுடைய வாழ்க்கையில யாராவது எப்போதாவது ஒரு தடவை உதவி செஞ்சிருந்தா கூட அந்த உதவியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே பாதுகாப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்த காலகட்டத்தில் குறைஷிகள் பெருமானாரையும் அவர்களுடைய ஆதரவாளர்களையும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சான். ஊரை விட்டு ஒதுக்குனான். அப்படி ஊரை விட்டு ஒதுக்கி ஒரு ஒப்பந்தம் போட்டு அதை காபால மாட்டி வச்சிருந்தாங்க. காபால மாட்டி இருந்தாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய ஆதரவாளர்களோடு யாரும் எந்த தொடர்பும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி, அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்காத பல காஃபிர்களும் அதை எதிர்த்தாங்க. இது அநியாயம், அக்கிரமம்னு சொல்லி. அப்படி எதிர்த்தவர்களில் ஒரு மனிதர் தான் அபுல் புஹ்தரின்னு ஒருத்தர். அவர் சொன்னார், இது அநியாயம், இது நம்முடைய ஊரை சார்ந்த, நம்முடைய இனத்தை சார்ந்த, நம்முடைய உடன்பிறப்புகளை இப்படி ஊரை விட்டு ஒதுக்கலாமான்னு எதிர்த்தாரு. அவர் அந்த நேரத்தில் அதை கண்டிச்சார். பாருங்க, அவர் அந்த ஒரு கண்டனம் தெரிவிச்சாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு குரல் கொடுத்திருப்பார் பாருங்க, அவரை கூட மறக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரு போர்க்களத்தில் சஹாபாக்களை நிறுத்தி அணிவகுக்கிற நேரத்தில் சொன்னாங்க, மன் லகிய அபுல் புஹ்தரி ஃபலா யக்துல்ஹு, நீங்க எதிரிகளுடைய அணியில அபுல் புஹ்தரிய பார்த்தீங்கன்னு சொன்னா அவரை கொல்லக்கூடாதுன்னா. அவர் காஃபிர்களுடைய அணியில இருக்கிறார், அவரை பார்த்தா அவரை கொல்லக்கூடாது. என்னங்க செஞ்சார்? அவரு மக்கால முஸ்லிம்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதிக்கு குரல் கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நன்றியை மறக்கல. இன்னைக்கு நாம எத்தனையோ முஸ்லிம் அல்லாத தலைவர்கள் நமக்கு குரல் கொடுக்குறாங்க, ஆனா நாம நன்றி கெட்டவர்களா இருக்கிறோம். இந்த தலைவர்களை ஜும்மா மேடையில சொல்ல முடியாது, ஆனா நாம நன்றி அந்த உணர்வு வெளிப்படுத்துறது இல்லை. சொன்னாங்க, இந்த அபுல் புஹ்தரிய பார்த்தா நீங்க கொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதான் வஃபா அப்படிங்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இடத்திலும் இந்த உன்னத குணத்தை, ஒப்பற்ற குணத்தை வெளிப்படுத்துவாங்க. ஒரு குரல் நமக்கு ஆதரவாக ஒருவர் கொடுத்தால் வாழ்க்கை முழுவதும் அவரை மறக்கக்கூடாது என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தது இல்லையா? அவங்க ஜுபைர் இப்னு முத்தைம் அவர்கள் பெருமானாருக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தாங்க. பத்ரு போர்க்களத்தில் அவரை நினைத்து பேசினாங்க. அவர் உயிரோடு இருந்தால் அவருடைய பரிந்துரை நான் ஏற்று விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அருமையானவர்களே, அன்சாரிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தவர்கள், அரணாக இருந்தவர்கள். நீங்க ஹதீஸுடைய நூல்களை எடுத்து பாருங்க, மனாகிபுல் அன்சார், அன்சாரிகளுடைய தனிச்சிறப்புகள் அப்படின்னு பாடம் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய அவங்க செஞ்ச உதவியை குறித்து எப்படியெல்லாம் சொன்னாங்க. அவங்களுக்கு துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம ஃபிரில் அன்சார் வலி அப்னாஇல் அன்சார் வலி அப்னாஇ அப்னாஇல் அன்சார், யா அல்லாஹ் அன்சாரிகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அன்சாரிகளுடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அன்சாரிகளுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயில சொன்னாங்க, உஸீக்கும் பில் அன்சார், நான் அன்சாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். அன்சாரிகளுக்கு எந்த கஷ்டம் கொடுக்க கூடாது. அன்சாரிகள் யாரு தெரியுமா? என்னுடைய இறைப்பைன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு புகாரில் வருது, அன்சாரிகள் என்னுடைய இறைப்பை, அன்சாரிகள் என்னுடைய கருவூலன்னு சொன்னாங்க. அன்சாரிகளை தொந்தரவு செய்பவன் தண்ணீரில் உப்பு கரைவது போல கரைஞ்சிருவான்னு சொன்னாங்க. அன்சாரிகளை நேசிப்பவர் மோமின், அன்சாரிகளை வெறுப்பவர் முனாஃபிக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன? அவங்க செஞ்ச அந்த உதவிக்காக தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உன்னதமான குணத்தை காட்டுறாங்க. யார் நமக்கு வாழ்க்கையில எந்த கட்டத்தில் நமக்கு உதவி செய்தாலும் அவருடைய உதவியை நாம மறக்கவே கூடாது என்பதை தான் காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன் அபுல் ஆஸ் என்று ஒருவர் இருந்தார். பெருமானாருடைய மகளார் ஜைனபுடைய கணவர் அபுல் ஆஸ். அவர் ரொம்ப நாள் வரைக்கும் முஸ்லீம் ஆகல. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மகளார் முஸ்லீம் ஆயிட்டாங்க. பத்ரு போர்க்களத்தில் பெருமானாருடைய மருமகன் அபுல் ஆசி எதிரிகளுடைய அணியில தான் இருக்கிறார், கைதியாக அவரும் பிடிக்கப்படுறாரு. அவரை விடுவிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண்டிஷன் போட்டு விடுவிச்சாங்க.
மக்கா போனதும் என்னுடைய மகளை பத்திரமா மதீனாவுக்கு அனுப்பிடணும்னு சொல்லி அபுல் ஆஸ் அவர்கள் பெருமானாருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தினாங்க. மக்கா முக்கர்ரமா சென்றதும் பெருமானாருடைய மகளை ஜைனப மதீனாவுக்கு பத்திரமா அனுப்பி வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ரொம்ப சிலாகித்து சொல்லுவாங்க. அபுல் ஆஸ் வஃபியாக இருந்தார், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவோராக இருந்தார். என் மகளை அனுப்பணும்னு சொன்ன அனுப்பி வச்சுட்டார். பின்னால ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு முஸ்லிம்களுடைய ஒரு அணி ஸைத் இப்னு ஹாரிஸா தலைமையில் ஒரு அணி வழியில இந்த பெருமானாருடைய மருமகன் அபுல் ஆஸ் ஷாம்ல இருந்து வந்துட்டு இருப்பார். ஷாம்ல இருந்து வந்து கொண்டிருப்பவரை முஸ்லிம்கள் எல்லாம் பிடிச்சிருவாங்க, எல்லாம் அவரை பிடிச்சிருவாங்க. அவர் அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. மதீனாவுக்கு அவரை கொண்டு வருவாங்க. அவர் அவங்கள்ட்ட இருந்து தப்பி தன்னுடைய மனைவி யார் வீட்டுக்கு, ஜைனப் வீட்டுக்கே போயிடுவார். இது நடக்கிறது 6 வருஷத்துக்கு பிறகு. 6 வருஷத்துக்கு பிறகு கணவன் மனைவி சந்திக்காம இருக்கிறாங்க. மனைவிட்ட போயிடுறாரு, போய் சொல்றாரு, முஸ்லிம்கள் எல்லாம் என்ன பிடிச்சிட்டாங்க, எனக்கு நீ தான் அடைக்கலம் கொடுக்கணும்னு சொல்லி. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா காலையில ஃபஜ்ருடைய நேரம் பள்ளிக்கு வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுது முடிக்கிறாங்க. அப்ப ஜைனப் சொன்னாங்க, முஸ்லிம்களே, என் கணவரை நீங்க பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, என் கணவருக்கு நான் அடைக்கலம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபுல் ஆஸை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது, எதுவும் செய்யாதீங்க. இப்போ அபுல் ஆஸை சொன்னாங்க, முஸ்லீம் ஆயிருங்களேன்னு சொல்லி. இல்லை, நான் இப்போ முஸ்லீம் ஆக மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்னார். பெருமானாரும் விட்டுட்டாங்க. அவர் நேராக மக்கா போனார். குறைஷிகளுடைய பொருள்கள் என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்தார். கொடுத்துட்டு திரும்ப மதீனா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னார், இப்போ நான் முஸ்லீம் ஆகிறேன். நான் இதற்கு முன்னால் முஸ்லீம் ஆனேன்னு சொன்னால் என் கையில் மக்காவாசிகளுடைய அமானிதங்கள் இருந்தது, அதனால நான் அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிட்டு இப்போ நான் முஸ்லீம் ஆகிறேன்னு சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை எப்போதுமே பாராட்டுவாங்க. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா இறந்த கொஞ்ச நாள்ல அவரும் இறந்துட்டார். இதெல்லாம் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்க வேண்டிய மறக்க முடியாத நட்பு. இந்த நட்பு தான் என்னங்க வஃபா அப்படிங்கிறது. அதே போலதான் ஒரு மனிதர் ஒரு பொறுப்பு அழகா செய்யறாருன்னு சொன்னா அந்த பொறுப்பு அவர்கிட்டே கொடுக்கறது, அவரையே நல்லா செய்யறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது, இதுவும் வஃபா தான். மக்காவில் ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு குடும்பத்தார் கையில ஒவ்வொரு பொறுப்பு இருந்துச்சு. அறியாமை காலத்துல ஒவ்வொரு குடும்பத்தார். ஜம்சம் விநியோகிக்கிற பொறுப்பு பனு ஹாஷிம் பார்த்துக்குவாங்க. காபாவுடைய வாசலை பூட்டுறது திறக்கிறது அதெல்லாம் பனு ஷைபா, அந்த கூட்டத்தாரிடம் தான் சாவியும் இருக்கும். அந்த வகையில பனு ஷைபா கூட்டத்தில் உஸ்மான் இப்னு தல்ஹா அவர் கையில தான் காபாவுடைய சாவி இருக்குது. அவர் வாரத்தில் 2 நாள் திறப்பார், திங்கக்கிழமை திறப்பார், வியாழக்கிழமை திறப்பார். ஒரு நாள் அவர் காபாவை திறக்கிறதுக்காக வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ மக்கால இருக்கிறாங்க, நபி இங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னால அவர்கிட்ட சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் உள்ள அனுமதி கொடுப்பா, போய் தொழுதுட்டு வரேன்னு சொல்லி. அவர் உள்ள விட முடியாதுன்னு சொல்லிட்டார், விட முடியாதுங்கிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் வரும்பா இந்த சாவி என் கையில் இருக்கும், அன்னைக்கு இந்த சாவியை யார் கையில முடிவெடுப்பது என்பது என்னுடைய அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லி. உடனே அவர் சொன்னார், அப்படி ஒரு நாள் வந்தால் அது குறைஷிகளுக்கு அழிவை தருகிற நாள், குறைஷிகளுக்கு இழிவை தருகிற நாள் அப்படின்னாரு. பெருமானார் அப்படியே மாற்றி சொன்னாங்க, இந்த சாவி என் கையில வரக்கூடிய நாள் குறைஷிகளுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கிற நாள், குறைஷிகளுக்கு கண்ணியத்தை அளிக்கிற நாள் அப்படின்னு சொன்னாங்க. இது மக்கால நடக்குது, அவர் உள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாரு. காலங்கள் உருண்டோடுகிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொள்றாங்க. வெற்றி கொள்ளும் போது காபாவை திறக்கணும், உள்ள சுத்தம் பண்ணணும். காபாவுக்குள்ள நிறைய சிலைகள், 360 சிலைகள் இருக்குது. காபாவுடைய சுவர்களிலெல்லாம் முஷ்ரிக்கீன்கள் பல உருவங்களை வரைஞ்சி வச்சிருந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உருவம்லாம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அதையெல்லாம் சுத்தம் பண்ணணுமா இல்லையா, அதனால அவர்கிட்ட போய் சாவியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் அலியை அனுப்பி வைக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் இப்னு தல்ஹாட்ட போய் சாவி கேட்கிறாரு. கொஞ்சம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம்லாம் வருது. அலி சொன்னாங்க, இந்த சாவி என்கிட்ட தான் வரப்போகுது, என் குடும்பத்தார்கிட்ட தான் வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நேரம் தான் உன் கையில், என் கையில் தான் இது வரப்போகுது பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சாவியை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபா உள்ள திறந்தாங்க. உடன் யாரை அழைச்சிட்டு போனாங்க, ஹஜ்ரத் பிலால் அவர்களையும் உசாமத் இப்னு ஸைதையும் அழைச்சிட்டு போனாங்க. உள்ள போய் காபா சுவர்களை எல்லாம் கழுகுனாங்க, 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது விட்டு வெளியே வர்ற நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரெடியாக நிற்கிறாங்க. எப்போ பெருமானார் வருவாங்களோ சாவியை வாங்கிக்கணும்.
இனி காபாவுடைய சாவி நம்ம கையில தான் அப்படின்னு அவர் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வரும்போது இந்த ஆயத்தை ஓதிட்டே வர்றாங்க. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா. அல்லாஹ் உங்களுக்கு ஆணையிடுகிறான், அமானிதங்களை உரியவர்களிடம் கொடுத்து விடுங்கள். வெளியே வந்ததும் கூப்பிடுறாங்க, ஐனா உஸ்மான், உஸ்மான் இப்னு தல்ஹா எங்கன்னு கேட்குறான். உஸ்மான் இப்னு தல்ஹா எங்க? உஸ்மான் சொல்றாரு, நான் எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியல, இருந்தாலும் போன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எவ்வளோ அழகான வார்த்தையை சொன்னாங்க, அல் யௌமு யௌமு பிர்ரின் வ வஃபாஇன். உஸ்மானே, இன்றைய நாள் நல்லறம் செய்கிற நாள், கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிற நாள். நான் உன்னிடம் சொல்லியிருந்தேன் தெரியுமா, ஒரு நாள் வரும் இந்த சாவி என் கையில் இருக்கும், நான் யாருக்கு நாடுவேனோ அவருக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னேன். இப்போ சாவி என் கையில் தான் இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்பையும் கேட்குறாங்க, நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி, உங்கள் கையில் தர முடியாது. உஸ்மான் இப்னு தல்ஹா கையில் கொடுத்து சொன்னாங்க, ஹுதுஹா ஹாலிததன் தாலிததன். உஸ்மானே பிடி, நிரந்தரமாக உங்கள் கையில் தான் இருக்கும், உங்கள் குடும்பத்தார் கையில் தான் இருக்கும், பனு ஷைபா குடும்பத்தார் கையில் தான் இருக்கும். உங்கள் கையில் இருந்து யாராவது இந்த சாவியை பறிக்க நாடினால் அவன் அநியாயக்காரனாகவே இருப்பான்னு சொன்னான். அருமையானவர்களை யோசித்து பாருங்க, எவ்வளவு கொடூரங்கள் செய்த மனிதருக்கு இதான் வஃபாங்கிறது. இந்த மாதிரி குணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில உயர்வு தரும். அன்பர்களே, நாம சின்ன சின்ன கஷ்டங்கள் இன்னல்கள் கொடுத்தவர்களை மன்னிக்க மறுக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி உங்க கையில தான் காலத்துக்கும் இருக்குன்னு சொல்லி, அவர் அப்பதான் முஸ்லீம் ஆனாருன்னு ஒரு கருத்து. யாரு? உஸ்மான் இப்னு தல்ஹா, நான் உங்களை ரசூலாக ஏத்துக்கிறேன்னு சொல்லி. இன்னொரு கருத்துப்படி அதுக்கு கொஞ்சம் முன்னாலே முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொல்லி. அருமையானவர்களை, இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை முழுவதும் இந்த உன்னதமான குணத்தை கடைபிடித்தாங்க. சஹாபாக்களுக்கும் இந்த உன்னத குணம், யாருடைய எந்த நன்றியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறக்கக்கூடாதுமா. முஸ்லிம்களிடத்துல அந்த குணம் இருந்துச்சு. எல்லார்ட்டையும், காஃபிர்களோடும் சரி, எல்லா மனிதர்களோடும் முஸ்லிம்கள் அதை பேணுனாங்க. ஒரு காலகட்டத்தில் ஷாம்ல உள்ள ஹிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நகரம், அந்த காலகட்டத்தில் அது கிறிஸ்தவர்களுடைய நகரம், கிறிஸ்தவ தேவாலயங்கள் நிறைந்த நகரம். முஸ்லிம்கள் அதை கைப்பற்றினாங்க. அங்கே கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், நாங்கள் இஸ்லாத்துக்கு வர விரும்பல, உங்களுக்கு நாங்கள் ஜிஸியா கொடுத்துறோம். ஜிஸியாங்கிறது என்ன? முஸ்லிம் அல்லாதவர்களை இஸ்லாமிய அரசாங்கம் பாதுகாப்பதற்கு வாங்கக்கூடிய ஒரு வரி, அதான் ஜிஸியா. அது ரொம்ப சொற்பமான வரி தான். அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க, நாங்கள் பாதுகாப்பு வரி கொடுத்துறோம், நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இஸ்லாமிய சட்டம் இடம் கொடுக்குது, தாராளமாக இருந்துக்குங்கன்னு சொன்னாங்க. காலங்கள் ஓடுது, அங்கே முஸ்லீம் படைகள் இருக்கிறாங்க, அந்த மக்களும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, ரோமானியர்கள் முஸ்லிம்களை எதிர்த்து படை திரட்டுறாங்கன்னு சொல்லி தகவல் வருது. அப்போ கலீஃபா உமர் அவர்கள் உத்தரவிடுறாங்க, இந்த ஹிம்ஸுங்கிற பகுதியில் நிறுத்தப்பட்ட படைகளுக்கு நீங்கள் அங்கிருந்து வந்துருங்கன்னு சொல்லி. இப்போ அந்த படை வீரர்கள் சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டா இந்த கிறிஸ்தவர்களை யாரு பாதுகாக்கிறது? அவங்கள்ட்ட இருந்து ஜிஸியா எதுக்கு வாங்குறோம்? அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தானே வாங்குறோம், அவங்கள விட்டுட்டு நாங்கள் எங்கே வர்றதுன்னு சொல்லி உமர் தான் சொன்னாங்க, அப்படியானால் இதுவரைக்கும் அவர்களிடமிருந்து வாங்கிய ஜிஸியா முழுவதையும் அவர்களிடமே திருப்பி கொடுங்கள்னு சொல்லிட்டான். அறிவிப்பு செய்யப்படுது, கிறிஸ்தவ பெருமக்களே எல்லாம் வாங்க, இதுவரைக்கும் நீங்கள் கட்டின ஜிஸியா பணத்தை பூரா கொடுத்துறோம், வாங்கிக்கன்னு சொன்னான். அவங்க வர்றாங்க, என்ன ஆச்சு, நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, ஏன் எங்கள் பணத்தை திரும்ப தர்றீங்கன்னு சொல்லி. இல்லை, இந்த பணத்தை நாங்கள் எதுக்காண்டி வாங்கினோம்? உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் வாங்கினோம். இப்போ நாங்கள் வேறொரு பகுதிக்கு சண்டைக்கு போக வேண்டி இருக்குது, உங்களை பாதுகாக்க முடியலன்னா பணத்தை திருப்பி கொடுத்துறணும், இந்தாங்க இதான் அங்கே சட்டம்னு சொல்லி அந்த மக்கள் அதிசயித்து போனாங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இப்படி ஒரு மார்க்கமா? வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்குற ஒரு அரசாங்கம் உலகத்தில் இருக்குமா? வாங்கின பணத்தை இந்த கவர்மெண்டாவது திருப்பி தருமா? என்ன இன்னைக்குள்ள அரசுகளுடைய லட்சணத்தை நம்ம பேச முடியாது. இப்போ இப்படி ஒரு அரசாங்கமா இது? சொன்னாங்க, நாங்கள் இஸ்லாத்துக்கே வந்துடுறோம், உங்களோடு சேர்ந்து நாங்களும் போர் செய்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் வஃபா என்பது. சொன்னா இல்லையா, வஃபாங்கிற குணம் மிக உயர்ந்த குணம். கொடுத்த வாக்குறுதி என்ன? ஜிஸியா வாங்குறோம், உங்களை பாதுகாக்கிறோம். எப்போ உங்களை பாதுகாக்க முடியலையோ அப்போ நாங்கள் வசூலித்த எல்லா பணத்தையும் உங்களிடமே தந்து விடுகிறோம், நீங்களே பிடியுங்கள் என்று சொன்னாங்க. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை அப்படி உருவாக்கி இருந்தார்கள். அருமையானவர்களே,
அதுதான் எல்லா இடங்களிலும் வெளிப்பட்டது. அபூ ராஃபியா அப்படிங்கிற ஒரு சஹாபி, அவர் பெருமானாருடைய தந்தை ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களுடைய அடிமையா இருந்தார், விடுதலை செய்யப்பட்டார். இந்த அபூ ராஃபி அவர்கள் மக்கால இருக்கிறார், காஃபிரா தான் இருக்கிறார். அவரை மக்கா காஃபிர்கள் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. பெருமானாரை சந்தித்து ஒரு கைதிகள் விஷயத்தில் பேச்சுவார்த்தைக்காக அவரை அனுப்புறாங்க. அவர் காஃபிரா தான், காஃபிர்களுடைய தூதராக எங்க வர்றாரு? மதீனா வர்றாரு. மதீனா வந்த இடத்துல மதீனாவுடைய சூழலை பார்க்கிறாரு, முஸ்லிம்களை எல்லாம் பார்க்கிறாரு. அவருக்கு இஸ்லாம் பிடித்து விட்டது, முஸ்லீம் ஆயிட்டார். முஸ்லீம் ஆன பிறகு நீ மக்கா போக வேண்டாம், மதீனாலே உட்கார்ந்துடலான்னு நினைக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் மக்கா போகல, இங்கேயே உட்கார்ந்துறேன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த பண்பை பாருங்க. அபூ ராஃபி அவர்களே, நீங்க இப்ப காஃபிர்களுடைய தூதராக வந்தீர்கள். அவங்க தூதராக வந்தா ஒரு தூதரை பிடித்து வைப்பதற்கு எனக்கு அனுமதி இல்லை. நீங்க மக்கால போய் அவங்கள்ட்ட எந்த தகவலை சொல்லணுமோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மதீனா வந்து முஸ்லிம்களோடு வாழணும்னா வாழ்ந்துக்குங்க, ஆனா இப்ப இங்க இருக்கக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆள் பிடிக்கிற வேலையை செய்யல. இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் புதுசா கிடைச்சிட்டான், இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்கிறதுக்காக ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் இலக்கல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி ஒரு தீனை கற்றுக் கொடுக்கல. ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சு உட்கார்ந்துக்கப்பா சொன்னாங்க. இல்ல, நீ தூதராக வந்திருக்கிற, நீ போயிடு மக்காவுக்கு. அங்க போன பிறகு அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லிட்டு திரும்ப மதீனா வர வேண்டும் என்றால் நீ திரும்ப மதீனா வான்னு சொன்னான். அருமையானவர்களே, இதுதான் இஸ்லாம் எல்லா இடங்களிலும் கற்றுக் கொடுக்கக்கூடிய உயர்ந்த குணம். இந்த குணத்தை பத்தி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸுகள்ல அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. சொன்னாங்க, நீங்க 6 குணங்களை நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொண்டால் உங்களுக்கு நான் சொர்க்கத்தை பொறுப்பெடுக்கிறேன். 6 விஷயங்கள், இந்த 6 விஷயங்களுக்கு நீங்க பொறுப்பெடுத்தா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தர்றேன். அந்த 6 விஷயம் என்ன? உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், பேசினால் உண்மை பேசுங்க. வஅஃபு இதா வஅத்தும், வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை காப்பாத்துங்க. வஅத்து இதா துமின்தும், உங்களிடம் அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் அந்த அமானிதத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வஹ்ஃபது ஃபுரூஜக்கும், உங்களுடைய கற்புகளை பேணுங்கள், உங்களுடைய பார்வையை பேணுங்கள், உங்களுடைய கரத்தை பேணுங்கள். இந்த 6 விஷயத்திற்கு நீங்க பொறுப்பெடுத்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு சொர்க்கத்தை வாங்கி தரேன்னு சொல்றான். அதுல முக்கியமான விஷயம் என்ன? 2 விஷயம்தான். அமானிதத்தை பாதுகாக்கிறது, வாக்குறுதியை பாதுகாக்கிறது. இந்த 2 விஷயத்தை நீங்க பாதுகாத்துறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் எல்லார பத்தியும் பெருமையா பேசுவாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, என் தோழர்களை திட்டாதீர்கள். சஹாபாக்களை திட்டக்கூடாது, எந்த நபி தோழரையும் நாம தவறா பேசக்கூடாது. எல்லாருடைய பெருமையும் சொல்லுவாங்க, அபூபக்கருடைய பெருமையும் சொல்லுவாங்க. சொன்னாங்க, என் தோழர்கள்ல யாரெல்லாம் எனக்கு உதவி செஞ்சாங்களோ எல்லாருடைய உதவிக்கும் நான் பிரதி உபகாரம் செய்து விட்டேன். மா ஹலா அபா பக்ரின், ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை தவிர எல்லாரும் எனக்கு உதவி செஞ்சாங்க, நான் பதிலுக்கு எல்லாம் செஞ்சுட்டேன். ஆனா பதிலுக்கு நான் உதவி உபகாரம் செய்ய முடியாத ஒரு தோழர் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது ஏதோ அபூபக்கர் தான், அவங்க தான். எல்லா இடத்திலும் சொல்லுவாங்க அபூபக்கர் தான் அவங்களுடைய அந்த மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மரண தருவாயில அடுத்து யாரை இமாமத்துக்கு நிறுத்துவது என்று ஒரு சர்ச்சை வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை தொழுவைங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் மயக்கம் தெளிய இப்படியுமாக இருந்தாங்க இல்லையா? அபூபக்கரை தொழுவைங்க, முரு அபா பக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கர் தான் சொல்லுங்க, மக்களுக்கு தொழுவிக்கட்டும்னு சொல்லி. ஆனா மக்களிடையே சர்ச்சை, அபூபக்கரை சொல்லலாமா வேண்டாமா? ஏன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப இலகிய குணமுடையவர். தக்பீர் கட்டிட்டா அழுதுருவாங்க, தக்பீர் கட்டிட்டா திரும்பி கூட ஓரத்து கண்ணால கூட பார்க்க மாட்டாங்க. பயபக்தியோடு தொழக்கூடியவங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அவர் சில வசனங்களை ஓதுனா அழுகையை கட்டுப்படுத்த முடியாது. அவங்கள தொழுவிக்கு சொல்றதா இல்லையான்னு சர்ச்சை. சில பேர் உமரை தொழுவிக்கு சொல்லலாம், நாங்க பல கருத்துக்கள் வந்துச்சு. பெருமானார் மயக்கம் தெளிஞ்சாங்க. என்ன சர்ச்சைன்னு கேட்டாங்க. இல்ல, நீங்க அபூபக்கரை தொழுவிக்கு சொன்னீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப இலகிய குணம், தக்பீர் கட்டி நின்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு கோபத்துல சொன்னாங்க, அபல்லாஹு வ ரசூலுஹு இல்லா அபா பக்ரின்,
அல்லாஹ்வும் ரசூலும் அபூபக்கரை தவிர யாரும் நான் நின்ற இடத்தில் ஏற்க தயாரா இல்லைன்ட்டாங்க. அபூபக்கர் மட்டும்தான், அவங்க தான் தொழுவிக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் செய்தனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அந்த உபகாரங்களை அந்த கடைசி நேரத்தில் கொடுத்த மரியாதை தான் என் இடத்துல அபூபக்கர் தான் நிற்கணும்னு சொன்னான். என்னுடைய இடத்துல அவரை தவிர யாருக்கும் நிற்க தகுதி இல்லை. அவருடைய ஹயாத்துக்கு பிறகுள்ள விஷயம் வேற. நான் மௌத்தானா அபூபக்கர் தான் இமாமத் செய்யணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன, அவங்க செஞ்ச அந்த உதவி, அந்த நட்பு இருக்கிறது, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தாங்க. இப்படி அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஏராளமான சம்பவங்கள், நாம் எத்தனை பேருடைய உதவியை, எத்தனை பேருடைய உபகாரங்களை நாம் நினச்சி பார்க்குறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு வயதான பெண்மணி அவ்வப்போது வந்து போவாங்க. அந்த பெண்மணி வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஆடை அறுத்து அந்த ஆட்டு இறைச்சியை முழுசாக கொடுத்துருவாங்க. சில நேரங்களில் அந்த ஆட்டினுடைய பெரும்பாலான பகுதியை கொடுத்துருவாங்க. இதை நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு நேரம் நினச்சேன், யாரோ ஏழை பெண் போல் தருது, பெருமானார் சதகாவாக ஆட்டை கொடுக்குறாங்க, ஆட்டு இறைச்சியை கொடுக்குறாங்கன்னு சொல்லி. ஆனால் அந்த அம்மா வரும்போதெல்லாம் இப்படி தான் செய்கிறாங்க, ஒரு ஆட்டுக்கறியை அப்படியே கொடுத்துருவாங்க. ஒரு நாள் கேட்டேன், யார சொல்லலாம், யார் இந்த பெண்மணி, இந்த பெண்ணுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு உபகாரம் செய்கிறீங்களே? பெருமானார் சொன்னாங்க, இந்த பெண்மணி கானத் தீனா ஐயாம ஹதீஜா, என் மனைவி ஹதீஜா உயிரோடு இருந்த காலத்தில் அப்போ எங்களை சந்திக்க வருவாங்க. ஹதீஜாவுடைய தோழி, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தோழி அப்போ வந்துக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஹதீஜா இருக்கும்போது இந்த பெண்ணுக்கு உதவி செய்தால் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷப்படுவாங்க. இப்போ ஹதீஜா போயிட்டாங்க, மண்ணுலகத்திற்கு. இப்பையும் அந்த விஷயத்தை மறக்கல்ல, அவங்க வரும்போதெல்லாம் உபகாரம் செய்கிறாங்க. அருமையானவர்களை, இதுதான் வஃபாங்கிற குணம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாராவது இடர்பாடு செஞ்சால் அதை மனசில் அப்படியே பதிய வச்சுருப்போம், ஆனால் நன்மையை மறந்துடும். இது இப்லீஸுடைய குணம் இல்லையா? இது சைத்தானிய குணம் இல்லையா? இது அடுத்தவர்களை பற்றி நம்ம ஞாபகத்துக்கு வறுமை. ஆனால் ஒரு ஆளை நினைக்கிறீங்க, அவர் செஞ்ச உதவியா ஞாபகத்துக்கு வரணும், அவர் செஞ்ச தவறுகள் அல்ல. அவருடைய உதவி நமக்கு அந்த நேரத்தில் அதை செஞ்சாரு, இந்த நேரத்தில் நமக்கு எதை செஞ்சாரு, வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்பாங்க, அதுதான் ஞாபகத்துக்கு வரணும். ஆனால் நம்முடைய புத்தி அவசரமாக எங்கே போகுது? இல்லை, அன்னைக்கு அவர் அந்த இடத்துல நம்மளை பற்றி அப்படி பேசினார், இந்த இடத்துல இப்படி பேசினார். இது ஒரு குணமாக? இது அருமையானவர்களே, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த குணம். இந்த குணத்தால் தான் மனிதர்கள் உயர்வை அடைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நற்குணத்துக்கு துவா செய்வாங்க. அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் குலுகி, யா அல்லாஹ் என்னுடைய தோற்றத்தை அழகாக்கினாய், என்னுடைய குணத்தையும் அழகுபடுத்துவாயாக. தொழுகையில் நின்று துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ஹதினி லி அஹ்ஸனில் அக்லாக், யா அல்லாஹ் எனக்கு நல்ல குணத்திற்கு வழிகாட்டுவாயாக. நல்ல குணத்தை நீ தான் காட்ட முடியும், கெட்ட குணத்திலிருந்து பாதுகாப்பாயாக, கெட்ட குணத்திலிருந்து நீ தான் பாதுகாக்க முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் துவா ஓதுவாங்க. அருமையானவர்களே, ரமலானுடைய மாதத்திற்கு முன்னால இந்த நற்குணங்களை எல்லாம் நம்முடைய பண்புகளாக ஆக்கி கொண்டு, வெறுமனே வணக்கம் என்பது முக்கியம் அல்ல. எத்தனை பேர் நோன்பு வைப்பாங்க, ஹதீஸில் வருது, பசித்திருந்ததை தவிர அவருக்கு எந்த நன்மையும் இல்லை, தாகித்ததை தவிர எந்த நன்மையும் இல்லை. வணக்கங்களுக்கு பின்னால அஹ்லாக் இருக்குது. ஹஜ்ஜு செஞ்சா ஹஜ்ஜில் அஹ்லாக் இருக்குது, தொழுகைக்கு பின்னால அஹ்லாக் இருக்குது. இந்த குணங்கள் தான் எல்லா வணக்கங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் உயர்ந்த நற்பேருடைய நல்ல மக்களாக நம்மை ஆக்கியருள்வானாக. எல்லா இடங்களிலும் நற்குணத்தை கொண்டு தீமைகளை அழிக்கக்கூடியவனாக ஆக்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ் தீமையை தீமையால் அழிப்பதில்லை, தீமையை நன்மையை கொண்டு தான் அழிக்கிறான்னு சொல்லுவாங்க. ஒரு அசிங்கம் இன்னொரு அசிங்கத்தை அழிக்காது. ஒரு தீயவருடைய தீமையை கூட நம்முடைய நல்ல குணங்களை கொண்டு தான் வெல்ல வேண்டுமே தவிர தீமையை தீமையால் வெல்ல முடியாது. ஒரு வாதத்திற்கு சும்மா சொல்லலாம், முல்லால தான் எடுக்கணும்னு சொல்லி, அது இஸ்லாமிய பண்பு அல்ல. இஸ்லாம் சொல்லுது கெட்டதை நன்மையை கொண்டு அழி, தீமையை கொண்டு அல்ல. இதான் குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அத்தகைய உயர்ந்த பண்பாளர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கியருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.